இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த கருப்பெல்லாம் கேவலம்னு பேசிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே கருப்புனா அசிங்கம், அவமானம், அழுக்குன்னு கொச்சப்படுத்திட்டே இருக்கும். இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் தான் நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக இந்த சினி இண்டஸ்ட்ரியில் சொல்லவே வேணாம். அப்படி பிளாக் ஸ்கின்னா அவமானம்னு சொல்லிட்டு போர்ட்ரே பண்ணி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கு. வெள்ளனா மாசு, லவ், ஹீரோ. இதுவே பிளாக்னா ஃபன்னு, டெரரு, காமெடி பீஸு. அவ்வளோ ரேசிசம் வளர்த்து வச்சிருக்கீங்க. உடனே ரஜினி கருப்பு தான், அவர் சூப்பர் ஸ்டாரா இல்லையான்னு தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஏன்னா அப்படி கருப்பா இருக்க ஆக்ட்ரஸ் எல்லாமே சினி இண்டஸ்ட்ரியில் கைவிட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்களே. அப்படியே இருந்தாலும் அது காமெடியாவோ இல்லை வில்லனாவோ மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஒன்றுமே தெரியாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஆழ் மனசில் நல்லாவே பதிவாகிது இந்த ரேசிசம் கான்செப்ட். அது ஒரு அழுக்கா அவங்களோட மனசுல பதியுது அண்ட் அது அவங்களோட கான்ஃபிடென்ட்டையே பிரேக் பண்ணுது. அடுத்தவனை பார்த்து கருப்பின்னு கூட கூப்பிட வைக்குது. ஏன் இன்னுமுமே பிறந்த குழந்தைய கருப்பா வெள்ளையான்னு செக் பண்ணிட்டு தானே இருக்கீங்க? உங்க மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்க, உங்களுக்கே அது தெரியும். அழகுன்றது கலர்ல இல்லை, கேரக்டர்ல இருக்கு. பட் நம்ம ஆளுங்க இன்னும் கலரை வச்சு தான் கேரக்டரையும் முடிவு பண்றாங்க. பட் இதுல பயங்கரமான கொடுமை என்னன்னா, இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சோம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டால் அடுத்தவன் அவமானப்படுத்தினாதான் மாசாங்கேத்தான். என்ன கொடுமை இதெல்லாம். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இங்கே கருப்பாக இருக்கவங்களாம் அழுக்கு கிடையாது, அதை அப்படி பார்க்குற நீங்கள் தான் அழுக்கு. அட்லீஸ்ட் இதெல்லாம் நம்மளோட மாறட்டும். இனி வர ஜென்ரேஷனுக்கு ரேசிசம் எவ்வளோ தப்புன்றதை சொல்லி வளர்க்கணும்.